நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவிலே எனக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கிடச்சிருக்காங்க. இது ரொம்ப எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னா, ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிகினர்ஸ். ஏன்னா இப்போ தான் நம்ம குரூப் 4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நிறையா பேர் அதை பார்த்துட்டு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருப்பீங்க. பிகாஸ் ஒரு 5 மார்க்ஸில் மிஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. சில பேர் இப்போ தான் நியூ பீப்புளாக இருப்பீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு கீயே கான்ஃபிடென்ட்டு தான். அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்ம கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் ஆர்டர் நம்மளோட கையில் இருக்கும். கான்ஃபிடென்ட் எப்படி வரும்னா, நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ப்ராப்பராக படிக்கும்போது தான் அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும். ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிளானை நம்ம முடிக்கும்போது பரவாயில்ல நம்ம முடிச்சிட்டோம், அப்போ நம்மளால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். இப்போ மந்த்லி நம்ம பிளான் போட்டோன்னா அது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி தோணும் சில பேருக்கெல்லாம். முடிக்க கஷ்டப்படுவீங்க. ஆனால் இதுவே வீக்லி பிளான்னு வச்சுக்கோங்க, ஒரு வீக் தான் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வீக்லி பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் ஒர்க்கர்ஸ், பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுறோன்னா, தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் அமைஞ்சிருக்கு. ஈஸியாக நம்ம ஒர்க் போய்க்கிட்டும் ஈவினிங் ஆர் மார்னிங் படிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபும் உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ படிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டடி பிளானில் நம்ம என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ பொது தமிழில் இலக்கணம் பார்ட்டில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வினைச்சொல், வேர்ச்சொல், குரில் நெடில் வேறுபாடு, அதுக்கப்புறம் சொல்லகராதியில் ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கோம். அகர வரிசைப்படி சொற்களை சீரமைத்தல், அப்புறம் திருக்குறளில் அன்புடைமை. வீக்லி ஒரு திருக்குறள் நம்ம நல்லா இன்டெப்த்தாக படித்தோன்னா நமக்கு கண்டிப்பாக திருக்குறள் என்றைக்குமே மறக்காத அளவு இருக்கும். ஏன்னா திருக்குறள் ரொம்ப கொஸ்டின்ஸ் திருக்குறளில் வருது. அப்புறம் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, மேக்ஸில் எல்சிஎம், ஹச்சிஎஃப் இந்த வீக் ஃபுல்லாகவே எல்சிஎம், ஹச்சிஎம் ஆல் கான்செப்ட் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ரீசனிங்கும் பார்த்துக்கலாம். அப்புறம் பொது அறிவை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பில் 6th, 10th, 12th, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் 11th, தமிழ்நாடு பொருளாதாரம் இதெல்லாமே இந்த வீக் நம்ம கவர் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவுட் சோர்ஸ்லன்னு பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் அதெல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.